Hello friends, welcome back to my channel. நான் உங்க மைதிலி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு 4 வகையான சட்னி பண்ணி காட்ட போறேன். இது ரொம்ப சீக்கிரம் பண்ணிரலாம். அதை எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ 4 சட்னில ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு காமிக்கிறேன். நான் ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா சும்மா ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பல்லு பூண்டு வச்சிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமா உப்பு தேவையான அளவு. மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரம் கம்மியா வேணா நீங்க கம்மியா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து நல்லா தண்ணி விடாம அப்படியே நல்லா பேஸ்டா அரைச்சுக்கலாம். இங்க பாருங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சிட்டேன். தண்ணி விடாம அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் இதுல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமா உளுந்து போட்டுக்கலாம். இப்போ உளுந்தும் செவந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சிருந்த தக்காளி இதில் ஊற்றிடலாம். இதை தாளிக்காம கூட நீங்க அப்படியே சாப்பிடலாம். ஆனா தாளிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், வாசமா நல்லா இருக்கும். இதுல இப்போ நீங்க கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுட்டு இதை கலக்கிட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா தக்காளி சட்னி ரெடி. பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சட்னியும் கொதிச்சிருச்சு. இதோட பச்சை வாசம் மட்டும் போற வரை பண்ணா போதும். ரொம்ப நீங்க வத்த விடணும்னு அவசியம் இல்லை. தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு சட்னி. அவ்வளவுதான், தக்காளி சட்னி ரெடி. அடுத்து நாம பார்க்க போற சட்னி மிளகா சட்னி. இதை வந்துட்டு ஒரு 15 காஞ்ச மிளகா வச்சிருக்கேன். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. அடுத்து 3 சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன். ஒரு 3-4 பல்லு வந்துட்டு வெள்ளைப்பூடு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் உப்பு கொஞ்சமா, ஒரு சொல புளி வச்சுக்கோங்க. இதை அப்படியே நம்ம வந்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிக்கிறலாம். பாருங்க, மிளகாய் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். இது ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய நீங்க ஊற்றி சாப்பிட முடியாது. சும்மா கொஞ்சமா இவ்வளோ வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க. ஏன்னா மிளகாய் சட்னி ரொம்ப காரமா இருக்கும். அதனால கொஞ்சமா வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வெங்காய சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 பல்லு பூண்டு, ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பத்த தேங்காய் சில்ல குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு சொல புளி, ஒரு தக்காளி எடுத்து சும்மா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. கடைசியா உப்பு தேவையான அளவு. பத்தலைன்னா நீங்க கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க, நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை தாளிச்சு கொட்டிடலாம். இதை நீங்க தாளிக்காம கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம் வேணும்னா. நான் இப்போ தாளிச்சு கொட்டுறேன். இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க.
எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு கொஞ்சமா போட்டுக்கோங்க, கொஞ்சம் உளுந்த பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமா. இப்போ இதை வந்துட்டு இதில் கொட்டிடலாம். அவ்வளோதான், வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி நல்ல மாவெல்லாம் புளிச்சிருச்சுன்னா அந்த புளிச்ச மாவு தோசைக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து தேங்காய் சட்னி பண்ணலாம். அதுக்கு நல்லா 2 பத்தை தேங்காய் வந்துட்டு நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அப்புறம் 4 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அப்புறம் ஒரு சொல புளி. இது பொட்டுக்கடலை வந்துட்டு ரொம்ப போடக்கூடாது, சும்மா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். தேங்காய் தான் இதுக்கு அதிகமாக சேர்க்கணும். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க, அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை தாளிச்சு கொட்டிடலாம். பேன் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உளுந்த பருப்பு. இப்போ இது பொரியவும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதை போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை எடுத்து வச்சுருந்த இதில் அப்படியே சேர்த்துருங்க. அவ்வளோதான், தாளிச்சு கொட்டியாச்சு. தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த 4 சட்னியும் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்க, 4 வகையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.